ஹாய், நான் ஈரோட்டில் பிறந்தேன், கோயம்புத்தூரில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் குழந்தையா இருக்கும்போது என்னை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம ஜென்ரலாக புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது நம்ம பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். டாக்கிங் அபவுட் வேர் யூ born அண்ட் raised. அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக நம்ம புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து பேசுகிறப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க அப்படிங்கிறது நம்ம காமனான டாபிக். அதனால தான் அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக் திங் என்ன அப்படின்னா ப்ரெக்னென்ட். ஸோ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாப்பா பிறக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம ப்ரெக்னென்சி அதை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐ எம் ப்ரெக்னென்ட். இல்லை யாராவது உங்களோட ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது ஒரு பொண்ணு அவங்கள பற்றி பேசுகிறப்போ ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். நீங்கள் ஒரு லேடி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை இன்னொருத்தர் யாரோ அவங்களும் சேர்ந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா we are pregnant. இல்லை வேறு யாராவது ஒரு குரூப் அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா they are pregnant அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் பேசிக் இது. ஓகே. ஸோ இப்போது எங்கே நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா I was born in the place. I was born in the placeல பிறந்தீங்க. இப்போ நான் ஈரோட்டில் பிறந்தேன்னா I was born in ஈரோடு. ஸோ நீங்கள் பிறந்த பிளேஸை நீங்கள் I was born in the place. இல்லை I was born in a hospital அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ பேசிக்காக ஜென்ரலாக நம்ம I was born இன்கிறப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கிறோம். லைக் வீட்டில் டெலிவரிங்கிறத ரொம்ப பழைய காலம், இப்போலாம் எதுவும் பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ வாஸ் born in அப்படிங்கிறப்போ எந்த பிளேஸ், வேர் யூ born அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ வாஸ் born in எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, சேலம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நான் குழந்தையா இருக்கப்போ இப்படி இருந்துச்சு, நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம பேசுகிற வழக்கம் உண்டு. கரெக்டாக 90s கிட்டாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இதை பேசுவோம். நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ நான் குழந்தையா இருக்கும்போது அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அப்படிங்கிறதுக்கும் சிங்குலர் ப்ளூரல் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? ஸோ குழந்தை அப்படிங்கிறப்போ நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது அப்படிங்கிறப்போ சைல்டு, CHILD, சைல்டு. அதே நாங்கள் குழந்தையா இருந்தோம் அப்படின்னா சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், சில்ட்ரன் அப்படிங்கிறதே ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது, சில்ட்ரன்ஸ்னு ஒரு வார்த்தை இல்லை. ஸோ சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். ஓகே. ஸோ வென் ஐ வாஸ் அ சைல்டு, நான் குழந்தையா இருக்கும்போது தேர் வாஸ் அ டெம்பிள். ஸோ நான் குழந்தையா இருக்கும்போது அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சு. வென் வி வர் சில்ட்ரன் there was a temple. ஸோ இது வேணா ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்திருக்கு, சில்ட்ரனுக்கு எதுவும் வரல. ஏன்னா சைல்டு சிங்குலர் கவுண்ட் பண்ணுறோம், அதனால ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். சில்ட்ரனுக்கு சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால எதுவும் வரலை. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா when I was a child, இங்கே past tense வந்துச்சுன்னா இங்கேயும் past tense தான் வரும். நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு டெம்பிள் இருந்துச்சு. ஸோ நான் குழந்தையா இருக்கும் போதுங்கிறதும் பாஸ்ட், டெம்பிள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் பாஸ்ட். ஓகே. ஸோ நான் குழந்தையா இருக்கும் போதும் பாஸ்ட், டெம்பிள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் பாஸ்ட். ஸோ நான் எங்கே பிறந்தேன், எந்த ஊரில் பிறந்தேங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நான் குழந்தையா இருக்கும்போது, குழந்தைங்களா இருக்கும்போதுன்னு சொல்லுவோம். இப்போது நம்மளை யார் வளர்த்துனாங்க? சிலர் லைக் எல்லாருமே அம்மா அப்பா தானே வளர்த்துவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சிலரை பாட்டி தாத்தா வளர்த்திருப்பாங்க, அத்தை மாமா வளர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நாட்டில் நடக்கும். நம்ம நாட்டில் எல்லாருமே சொந்தக்காரங்களுமே எல்லாருமே நம்ம அப்படி ஒன்று பழகுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால சிலர் அப்பா அம்மா வீட்டில் இல்லாமல் தாத்தா பாட்டி வீட்டில் கூட வளர்ந்துருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே. ஸோ நம்மளை யார் வளர்த்துனாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ வாஸ் ரேஸ்டு பை மை கிராண்ட் மதர். ரேஸ்டு பை அப்படின்னா யார் நம்மளை குழந்தையா இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்க, who took care of you when you were a child. ஸோ ஐ வாஸ் ரைஸ்ட் பை கிராண்ட் மதர். கிராண்ட் மதர்ங்கிறது பாட்டி. ஸோ நான் என்னை வளர்த்துனது யாருன்னா எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்துனாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். லைக் பாட்டி வீட்டில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, அவங்க தான் அவங்கள பார்த்து வளர்த்திருப்பாங்க.
ஸோ அப்படிங்கிறப்போ ஐ வாஸ் ரைஸ்ட் பை மை கிராண்ட் மதர், ஐ வாஸ் ரைஸ்ட் பை மை ஆண்ட், ஐ வாஸ் ரைஸ்ட் பை மை கிராண்ட் ஃபாதர், எப்படி வேணா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ வாஸ் brought up in, ஸோ ஐ வாஸ் bornங்கிறது நம்ம எந்த ஊரில் பிறந்தோங்கிறது. அதுவே brought upனா நம்ம எந்த ஊரில் வளர்த்துனாங்க நம்மளை. raised and brought up பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ ஐ வாஸ் brought up in place, ஐ வாஸ் brought up by person. ஸோ இன் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஊர் எந்த பிளேஸு, பை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பர்சன், யார் உங்களை வந்து brought up பண்ணாங்க, யார் உங்களை வளர்த்தாங்க, யார் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் brought up in சேலம் அப்படின்னா ஐ வாஸ் brought up by மை aunt. ஸோ அந்த மாதிரி யார் நம்மளை வளர்த்தாங்க, எந்த ஊரை நம்மளை வளர்த்தாங்க, எந்த ஊரை நம்ம வளர்ந்தோம், யாரோட வளர்ந்தோம் அப்படி கூட நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஐ வாஸ் brought up in a place, பைனா பர்சன், இவங்களால, இங்க, இந்த இடத்தில், இவங்களால, இவர்களால். ஓகே ஓகே, ஸோ ஐ வாஸ் raised by சொல்லணும்னா ஐ வாஸ் brought up சொல்லணும். raised byங்கிறது நீங்கள் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது உங்களை வந்து பார்த்துக்கிட்டு உங்களை ரொம்ப கேர் பண்ணி அப்படி வளர்த்தவங்க. brought upங்கிறது கொஞ்சம் ஒரு விவரம் தெரிஞ்ச ஏஜ்க்கு அப்புறம் நம்ம எப்படி வளர்ந்தோம், யார் கூட வளர்ந்தோங்கிறது brought up by. ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ grew in India, ஐ grew up in India, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது கரெக்டாக இருக்கும்? ஐ grew in India கரெக்டாக இருக்குமா, இல்லை ஐ grew up in India கரெக்டாக இருக்குமா? ஓகே, ஐ grew up in Indiaனா கரெக்ட். ஸோ ஐ grew in India அப்படிங்கிறது என்னன்னா நம்ம செடிங்களுக்கு மட்டும்தான் ஐ grewங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளான்ஸ் ஒன்லி ஃபார் பிளான்ஸ், செடிகள் தான் வளருது இல்லைங்களா. ஸோ செடிகள் வளர்ந்ததுக்கு தான் நம்ம க்ரூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த க்ரூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ். க்ரோ, க்ரூ, க்ரோன். V1, V2, V3. ஸோ நான் இந்தியாவில் வளர்ந்தேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா ஐ grew up in India. ஐ grew in India நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா க்ரூங்கிற வார்த்தை பிளான்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ ஐ வாஸ் born in Erode, ஐ வாஸ் raised by my grandmother, ஐ வாஸ் brought up in Salem, ஐ வாஸ் brought up by my mother, ஐ grew up in India. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், எப்படி வளர்ந்தோம், யார் வளர்த்தாங்க, இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஐ ஹாவ் 4 people in my family. என் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 4 people in my family. இங்கிலீஷில் வந்துட்டு 4 people in my family அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம குடும்பத்தில் 4 பேர், நம்ம நாட்டில் நம்ம அப்படி, பட் நேட்டிவ்ல பிரிட்டிஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 people in my ஃபேமிலின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா அந்த ஒரே வீட்டில் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷில், நேட்டிவ்ல அப்படி இருக்கும். பட் நம்மளுக்கு நம்ம குடும்பம், நம்ம ஒட்டுக்கா ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேறு ஊரில் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் 4 பேருங்கிறது 4 பேர், அது மாற போகிறது இல்லை. சரியா? ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லு. ஸோ அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ ஐ ஹாவ் 4 people in my family. யார்? மாம், அம்மா, டேட், அப்பா, எல்டர் பிரதர், அண்ணா, எல்டர் சிஸ்டர், அக்கா, எங்கர் பிரதர், தம்பி, எங்கர் சிஸ்டர், தங்கச்சி, கிராண்ட்மா, பாட்டி, கிராண்ட்பா, தாத்தா, அங்கிள். அங்கிள்ங்கிறது சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எல்லாருக்குமே அங்கிள் தான். ஆண்ட், சித்தி, பெரியம்மா, அத்தை, எல்லாருக்குமே ஆண்ட் தான். ஸோ இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் அங்கிள் ஆண்ட் அவ்வளோதான். ஈஸிங்கிறத விட ஞாபகம் வச்சுக்க ஈஸி, பட் ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா நம்மளோட உறவுகள் வந்துட்டு சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, நாத்தனார், குழந்தையர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கிள் ஆண்ட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த உறவுகளோட அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ இப்போது நம்ம 5 வயசுக்கு குறைஞ்சவங்களா இருந்தோம், 5 வயசை விட சின்ன குழந்தையா இருந்தோம் அப்படின்னா மாமி அப்படின்னு சொல்லலாம்.
இதுவே நம்ம 5 வயசுக்கு பெரியவங்களா இருந்தோம், ஆப்வியஸாக நம்ம 5 வயசுக்கு பெரியவங்க தான். ஸோ 5 வயசோட பெரியவங்களா இருக்கும்போது மாமியனால மாம். ஸோ மாம் டேட் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்லலாம். மதர் ஃபாதர் அப்படிங்கிறதுலாம் ஓல்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சொல்லலாங்கிறப்போ மாம் டேட் அந்த மாதிரி தான் சொல்லணும். கிராண்ட்மாங்கிறது கிராண்ட் மதர், பாட்டியோட கிராண்ட் மதரோட கண்ட்ராக்ஷன். கிராண்ட்பாங்கிறது கிராண்ட் ஃபாதரோட கண்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் இவ்வளோ தான். ஒட்டுக்கா ஒரே வீட்டில் இருக்கோம், நம்ம ஒரு குடும்பம் அப்படிங்கிறப்ப இவங்களாக தான் இருப்போம். இதோட அதிகமாக நீஸ் நெப்யூ, அக்கா பசங்க, அக்கா பொண்ணுங்க, அந்த மாதிரி அதுலாம் வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், நம்மளை யார் வளர்த்துனாங்க, நம்ம குழந்தையா இருக்கப்போ என்ன இருந்துச்சு, நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது என்ன இருந்துச்சு, அப்புறம் நம்ம க்ரூ அப்பா என்ன சொல்லட்டும், நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எப்படி சொல்லணும், நம்ம ஃபேமிலியில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, யார் உங்களை வளர்த்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நம்ம இன்னைக்கு பார்த்தா அதே ஃபார்மேட்டில் எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் பறக்காப்ப பண்ணிடுங்க. லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீக் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.